Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னா மசாலா தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இப்போ சென்னா மசாலா பண்றதுக்கு சென்னாவை நல்லா நைட்டே ஊற வச்சு குக்கர்ல 4 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் அப்புறம் சின்ன ஜீரகம் இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் 2 வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் ஓரளவுக்கு மாறினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இடித்து சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் நான் இன்றைக்கி இடித்து தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி இருக்கு இல்லையா, அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பரில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் ரொம்பவே பொடிசாக வந்திருக்கு. ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே நல்லா இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி நம்ம இதில் சாப் பண்ணி சேர்த்தோம் இல்லையா, இப்போ ஒரு தக்காளி நான் அரைச்சி சேர்க்க போகிறேன். அதுக்கு ஒரு கெட்டித்தன்மை வேணும் இல்லையா, அதுக்காக அது கூட பார்த்திங்கன்னா வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அது நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது மசால் பொடி பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கடையில் கிடைக்கக்கூடிய சென்னா மசாலா இருக்கு இல்லையா, அதுலேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது போக உங்களுக்கு கறி மசால் பொடி வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயிலே வதக்கும் போது அதோட கலருமே உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ அதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ தக்காளியும் கொண்டக்கடலையும் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி அரைச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும்போது தான் உங்களுக்கு அந்த சென்னா மசாலா நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி, அந்த கிரேவியோட லுக்குமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சில பேர் சென்னா வேக வச்சு லைட்டாக மசாலா மட்டும் போடும்போது அது தனியாக சென்னா தனியாகவும் அதோட கிரேவி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இப்போது மசாலா நல்லாவே வதங்கி மேலே லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேங்க. நான் வேக வைக்கும்போது இருந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் வடிகட்டாமல் அப்படியே நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாவே கிரேவியாக கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறனால நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக தான் வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணியை வடிகட்டிட்டு கடலையை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் உப்பு பத்தலை அப்படிங்கிறனால நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நான் சப்பாத்திக்கு அது கூட பார்த்திங்கன்னா கீ ரைஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கும் சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு கிரேவி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேன். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா சிம்மில் வச்சுருங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணியுமே ஓரளவுக்கு நல்லாவே சுண்டி அந்த கிரேவியுமே ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி மேலே ஃபுல்லாக அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சென்னா மசாலா ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் கொத்தமல்லி இலை போட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். பட்டர் வேணும் அப்படின்னாலும் பட்டர் கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட Reva's World சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.